சசிகலா மருத்துவர் ராமதாஸ் கூட்டணி அமைச்சு நான்காவது ஒரு அணியா செயல்படுறாங்க. இது வந்து யாருக்கு சாதகமா இருக்கு, யாருக்கு பாதகமா இருக்கு? எங்களுக்கு பாதகமாக இருக்காது என்று நான் அடித்து சொல்றேன். அவங்களுடைய வாக்குகள் வந்து யாருடைய வாக்குகளை கேட்கணும். எங்களுக்கு பாதகங்களே சொல்றாங்க. ஏன்னா எங்களுடைய வாக்குகள் அனைத்து நிரந்தரமான வாக்கு. அவர்கள் அறிவித்திருக்கின்ற அரசியல் கட்சி எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறது. அந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி தாவேக தலைவர் விஜய் ஒவ்வொரு பரப்புரையிலும் சொல்லிட்டு வந்தாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுகவுக்கு எதிரி வந்து தாவேக. திமுகவுக்கு இந்திய அரசியல் களத்தில் எந்த எதிரியும் இல்லை. தாவேக தலைவர் விஜயனுடைய அரசியல் வந்து எப்படி இருக்கு? அவர் தான் நிரூபித்துக்காங்க. அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அந்த கொள்கையின்படி அவர் நடக்கிறார் என்பதை நிரூபித்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. முதல்ல வந்து சட்ட வேட்பாளரை நிறுத்துவதற்கு தளபதி அவர் உத்தரவிட வேண்டும். கடந்த 2021 தேர்தலில் திமுக தேர்தல் மகளிர் உதவி 1000 ரூபாய் அறிவிச்சாரு. சாத்தியமுறை சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. ஆனா இப்ப அதே 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அது போக வந்து இப்ப பிரிச்சு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இது பத்தி உங்களுக்கு இலவசத்திலும் நிறைய அறிவிச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் பயனுள்ள திட்டங்களாக இன்றைக்கு நாட்டு மக்களுடைய திருக்கரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பயனுள்ள திட்டமாக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் என்ற உரிமை தொகையை வழங்கப்படும் வழங்கினார்கள். விடியல் பயணம் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு மகளிர்கள் இலவசமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து நிலைகளிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் இருந்ததை காட்டிலும் தேர்தல் அறிக்கை இல்லாத காட்டிலும் நிறைவாக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஏற்கனவே கடந்த ஆட்சி நிதியமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த இலவச திட்டங்கள் சாத்தியப்படும். அவரால் கொடுக்கவே முடியாது. மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை மூலமாக இவ்வளவு திட்டங்களையும் அறிவித்தது அவரால் முடிய முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் அறிக்கையை நாங்கள் மதுவை நிறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பழனிசாமி கூட 2019 அந்த நாடாளுமன்றத்தில் சொன்னார். 20 கொரோனா வந்துச்சு. 20 கொரோனா வந்தது. அமைதியாக தம்பிகளா, கொரோனா வரும்போது 146 நாட்கள் முழுவதுமாக மதுபான கடைகள் அடைக்கப்பட்டது. இவ்வளவு அதிகமான நாட்கள் மதுபான கடைகள் அடைக்கப்பட தொடர்ந்து மதுபான கடைகளில் தொடர்ந்து நிரந்தரமாக மூடியிருக்கலாம். அதை பழனிசாமி செய்வார். 146 நாட்கள் என்பது அது மக்கள் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டார்கள். அதனை தொடர்ந்து அந்த மதுபான கடை அடுத்த அது செயலில் இவர் சொன்னார்ல, நாடாளுமன்றத்தில் 19 நாடாளுமன்றத்தில் மதுபான கடை அடைக்கப்படும் சொன்னார்ல, செஞ்சாரா? அது மாதிரி இவர் சொன்னாலே எதுவுமே செய்யாது. இப்ப வந்து எப்படியாவது இந்த 10 கோடியை மறைக்கிறதுக்காண்டி நிறைய புழுகு மூட்டைகளை அள்ளி விட்டுருக்காரு. எதுவுமே நடக்காது. மக்கள் மறந்து விடுகிற எண்ணத்தில் இருக்க அரசியல் விளையாட்டு. டெல்லி சென்ற போது முன்னாள் முதல்வர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அப்படி கூட பார்க்காம ஒரு மத்திய அமைச்சர் காக்க வைத்து உங்களை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை செய்தியாளர்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அந்த மத்திய அமைச்சர் மேல என்ன விமர்சனம்? நானே மறந்துட்டேன். இதயம் தாங்கும் இதய வேண்டும் என்ற அன்பு அண்ணா சொன்னார்னு சொல்லிவிட்டு மறந்து அப்பவே அதை டிராப் பண்ணிட்டேன். மிகப்பெரிய பிரச்சனை வந்து வரும்போது போதை கலாச்சாரங்கள், சிறுநீர் பாலியல் பழக்கம், மாணவிகளுக்கு பாலியல் பழக்கம், இந்த மாதிரியான நியூஸ்கள் வந்து இன்னைக்கு ஹைலைட் ஆகியே போகுது. இந்த தேர்தல் மாற்றுவதற்கு அப்புறமா, தேர்தலுக்கு அப்புறமா உங்களுடைய முயற்சியில வந்து இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இல்ல, சில சம்பவங்கள் ஜனநாயக நாட்டில் நடப்பது இயற்கை. ஆனால் அந்த சம்பவங்கள் தொடர் நிகழ்ச்சியா நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா இல்லையா என்பதுதான் பார்க்கணும். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு தவறு செய்வதற்கு உரிய தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைக்கு அரசியல். அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கார். அவரை போல துப்பாக்கி சூடு நடந்தது நிறுவனம் கேட்கும்போது நீங்க சொல்லிதான் எனக்கு துப்பாக்கி சூடு தூத்துக்குள்ள நடந்தது எனக்கு தெரியும் சொன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி நியாயமா தம்பி? நீங்களே சொல்லுங்க. நீங்க தானே எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி தரீங்க.